ஹாய் கைஸ், நான் சொல்லேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற வீடியோ தான் கைஸ் இது. இப்போ பாருங்கள், புகழ் வேகமாக நடந்து போய்ட்டுருக்கான். அந்த வழியில் தான் கைஸ் இப்போ அந்த இது இருக்குது. இதோ ஒரு நிமிஷம் நம்ம அங்கே போய்க்கலாம். இதோ இங்கே பாருங்கள், எல்லோரும் தேவராட்டம் ஆடுறாங்க. நீங்கள் பாருங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். இதோ இப்போ பாருங்கள், இங்கே இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கூட்டமாக இருக்குது. இதோ பாருங்க, காட்டுறேன். இதோ அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே ஒரு தூரத்தில் தெரியுதாக எவ்வளோ கூட்டமாக இருக்குது. உங்களுக்காக ஜூம் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டமெல்லாம் இங்கிட்ட லைனாக கட்டிட்டு ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டே வராங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமி வீடுன்னு சொல்லி ஒரு வீட்டில் ஃபுல்லாக நகை ட்ரெஸ்ஸு எல்லாமே சாமிக்கு வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே தப்படிச்சுக்கிட்டு வருவாங்க. இதோ பாருங்கள், அந்த பொட்டிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த துணி நகை எல்லாமே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை கொண்டுக்கிட்டு அங்கே சாமிக்கிட்ட போக போகிறோம். இதோ இப்போ பாருங்கள், அந்த சாமியை கொண்டுக்கிட்டு இந்த கோட்டைக்குள்ளே தான் போனாங்க. வாங்க நம்ம இதுக்குள்ளே போகலாம். இதோ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த குடிசை மாதிரி இருக்குல்ல, அதில் தான் சாமியை வச்சு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வாங்க அங்கே சாமி அலங்காரம் பண்ணுறதுக்குள்ளே இந்த இடத்த ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இந்த ஒரு பெரிய கோயில் இருக்குது கைஸ். இதுக்குள்ளே பாருங்கள், பொறுமையாக உள்ள போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கோலமாக பெருசாக போட்டிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே போய்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 3 சாமியை வச்சு 3 செக்ஷனாக பிரித்து வச்சுருக்காங்க கைஸ். வாங்க பாருங்கள். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த குட்டியாக ஒரு கோயில், இங்கிட்ட ஒரு குட்டியாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முருகன் அப்படிங்கிற ஒரு சாமியை உள்ளே வச்சுருக்காங்க சிலை. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ இதோ பாருங்கள், இங்கே எல்லோரும் கும்மி அடிச்சிட்ருக்காங்க. இப்போ அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்களே, ஒரே கூட்டமாக தான் இருக்குது சுற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா என்னத்துக்கு அங்கே சாமி அலங்காரம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேங்க. வாங்க நம்ம அதை போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தாங்க இப்போ போகணும். நம்ம அப்படியே பொறுமையாக நடந்து போகலாம். இப்போ பாருங்கள், அங்கே சாமியை அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், கொஞ்ச நேரத்தில் முடிச்சுடுவாங்க. இப்போ பாருங்கள், இங்கே கொஞ்ச நேரம் முடிக்கிற வரைக்கும் இங்கே தேவராட்ட ஆடுறவங்களாம் இங்கே டான்ஸ் ஆடுறாங்க. இதுக்கப்புறம் நான் பேசலை, கொஞ்ச நேரம் நீங்கள் இந்த டான்ஸை பாருங்கள். இப்போ பாருங்கள், அலங்காரம் பண்ணி முடித்தோடனே சாமியோட கண்ணை மறைச்சிட்டு பூஜை பண்ணுறாங்க. இப்போ பூஜை பண்ணி முடிச்சுட்டு சாமி கண்ணை திறந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், சாமியை தூக்கிட்டு ஊர்வலம் கொண்டு போகிறாங்க. இப்போ அங்கே பார்த்த ஒரு பெரிய கோயில் பார்த்தோம்னா அங்கே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் கைஸ் நான் என்னால் பேச மாட்டேன். ஃபுல்லாக பட்டாசு எல்லாமே வெடிச்சிட்ருப்பாங்க. நீங்கள் அதனால் நான் பேசலை, மீதியெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க.
எல்லா சாமியும் வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இங்கே உட்காந்து எல்லோரும் கும்மி அடிக்கிறாங்க. ஏதோ பாருங்கள், வாங்க அங்கே இன்னொரு சாமிக்கு டெக்கரேஷன் பண்ணுறாங்க, அதையும் போய் பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 9 மணிக்கு வந்திருந்தோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2 ஆயிடுச்சு. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 90s கிட்ஸ் ஃபேவரட்டான இது இலந்த பழம் மிட்டாய் தான் வாங்க வந்திருக்கோம். வாங்க போகிறோம். இதோ பாருங்கள், புகழ் கையில் பார்த்தீங்கன்னா இலந்த பழம் மிட்டாய் வச்சுருக்கான். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்கெட்டில் தான் வச்சுருப்பாங்க. இதை நம்ம ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு போகிறோம். வாங்க நம்ம அதுக்கான ஸ்பாட்டை தேடுவோம். அந்த வண்டி பக்கத்தில் நல்ல ஸ்பாட் இருக்குது. வாங்க நம்ம அங்கே போயிடுவோம். வாங்க நம்ம அதை சாப்பிட்டு போகிறோம். ரைஸ் ஒரு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது ரைஸ். இப்போ வாங்க நம்ம இதை புகழ்கிட்ட பொறுத்து எப்படி இருக்குன்னு சாப்பிடுவோம். புகழ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இல்லை வேறு லெவலில் இருக்கா? இதோ கைஸ் இப்போ இவனுக்கும் இது பிடிச்சிருக்கா கைஸ். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து நான் அடுத்த பார்ட்டை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா 3 நாள் நடக்கும். இன்றைக்கி இதான் கைஸ் ஃபஸ்ட்டு நாள். நாளைக்கு செகண்ட் டேவோட வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.